அந்த படத்தில் வந்து பயங்கரமான பெயின் இருக்குது. ஒரு லொக்காலிட்டியோடைய பல்வேறு கதாபாத்திரங்கள் அடிப்படையில் ஒரு கதை சொல்கிறது அப்படி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு புள்ளியில் இணைக்கிறது. அப்புறம் அதோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஏற்கனவே பண்ணப்பட்ட ஃபிலிம்களிலிருந்து, எடிட்டிங் முறையிலிருந்து, படமாக்கப்பட்ட அந்த கேமரா உத்திகளிலிருந்து எல்லாத்துலேருந்தும் மாறுபட்டிருக்கும். ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பையன் வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு போவான். போலீஸ் வந்து அவனை திருடினவங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பார். அவர் வந்தவொடனே பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் இந்த போலீஸ் வருதுன்னு சொல்லிட்டு பயந்து போவான். பயந்து ஓடுறவொடனே அந்த ஸ்கூல் பையன் தான் டக்குன்னு சுட்டுருவாங்க. சுட்டா பார்த்தா அந்த பேக்கில் எதுவுமே இருக்காது. அவன் ஸ்கூல் பையன் தான் இருப்பான். பார்த்தா அவன் கையில் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுவானா, ஒரு ரிவால்வரை வச்சு அவனை படுக்க வச்சுருவார் அவனை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த கதாபாத்திரங்கள், அந்த கதையமைப்பு என்னை வந்து தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச படம்னு சொன்னால் நான் சிட்டி ஆஃப் கார்டன் தான் சொல்லுவேன்.